Hi everyone, welcome to Nightingale UGTRB exam seriesல டுடே ராபர்ட் ப்ரௌனிங்கோட போயம் மை லாஸ்ட் டச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருவோம். ராபர்ட் ப்ரௌனிங் he was born in the year 1812 and he died in the year 1889. இவர் வந்து ஒரு இங்கிலாண்டில் இருக்க ஒரு பர்சன் தான், ஒரு போயட் அண்ட் பிளேரைட்டாக வந்து இவங்க வந்து இருந்திருக்காங்க. இந்த ராபர்ட் ப்ரௌனிங் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ட்ராமாட்டிக் மோனோலாக்ஸ், அதுக்கு தான் இவர் ரொம்ப ஃபேமஸ். ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னதுமே அந்த ட்ராமாட்டிக் மோனோலாக் வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்து வரணும். அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணதுனால தான் இவங்க விக்டோரியன் போயட்ஸ்ல ஒரு லீடிங்கான போயட்டா வந்து இருந்திருக்காங்க. இந்த டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்பீச். மோனோலாக் டயலாக் அப்படின்னா ரெண்டு பேர் பேசுறது அப்படிதானே. மோனோலாக் அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சன் பேசுறது தான் மோனோலாக். டிராமாட்டிக் மோனோலாக் அப்படிங்கும்போது ஒரு சிங்கிள் பர்சன் வந்து பேசுவாங்க. அவங்க யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா ஒரு சைலண்டான லிசனர் கிட்ட பேசுறாங்க. அந்த லிசனர் வந்து எந்த ஒரு ஒப்பீனியன் எதுவுமே கொடுக்க மாட்டாரு. சைலண்டான லிசனர்கிட்ட இவங்க வந்து பேசுறாங்க. அப்படி இவங்க பேசுறதுல இருந்து அந்த கேரக்டரோட இன்னர் தாட்ஸ் என்ன, அந்த கேரக்டரோட பர்சனாலிட்டி வந்து எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியா இருக்குது, இதை பத்திலாம் நம்ம எல்லாம் வந்து புரிஞ்சுக்கலாமா. அண்ட் இவங்க பேசுறாங்கல்ல, ஆஃபன் அவங்க பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி ஒரு ஃப்ளோவா அவங்க வந்து பேசுவாங்க. அவங்கள பத்தின நெகட்டிவான விஷயங்கள் கூட அந்த ஃப்ளோவா வந்து பேசிடுவாங்களாம். அதை அவங்க ரியலைஸ் பண்ணாமையே அப்படி ஒரு ஃப்ளோல வந்து அவங்க வந்து பேசிடுறாங்க. ஸோ இதான் என்ன அப்படின்னா ட்ராமாட்டிக் மோனோலாக். ஏதோ ஒரு விஷயம், ஒரு போயம் இருக்குது அப்படின்னா அந்த போயமோட கண்டென்ட்டை ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி நமக்கு வந்து சொல்லுவாங்க. அண்ட் அதை பேசுகிறது வந்து ஒரே ஒரு பர்சன் தான். அவங்களோட ஸ்பீச்சை ஒரு சைலண்டான லிசனர் வந்து கேட்டுட்ருப்பாரு. ஸோ இந்த ட்ராமாட்டிக் மோனோலாக் மூலமாக அந்த பேசுகிற கேரக்டரோட பர்சனாலிட்டி என்ன, அவரோட இன்னர் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த லாஸ்ட் டச்சஸ் இருக்குல்ல, இதுவும் இந்த ராபர்ட் ப்ரௌனிங்கோட ரொம்ப ஃபேமஸான ஒரு மோனோலாகாக வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1842ல ட்ராமாட்டிக் லிரிக்ஸ் அந்த கலெக்ஷனில் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு. இந்த போயமோட ரிதம் பார்த்தோம் அப்படின்னா 28 ரைமிங் கப்லெட்ஸ் ஆஃப் இயாம்பிக் பென்டாமீட்டர், அதாவது ஹீரோயிக் கப்லெட்டில் வந்து இவங்க வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் எடிஷனில் இந்த போயம் வந்து வெளிவரும்போது இதோட டைட்டில் வந்து ஜஸ்ட் இட்டாலி அது மட்டும் தான் இருக்குது. லேட்டர் தான் மை லாஸ்ட் டச்சஸ்ன்னு இவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷனில் இந்த போயம் வந்து இட்டலின்னு சொல்லி தான் வெளிவந்திருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போயம் இருக்குல்ல, மை லாஸ்ட் டச்சஸ் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸாக வச்சு தான் இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. ரியாலிட்டியில் டியூக் அல்ஃபான்சோ த செகண்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இருந்திருக்காங்க. இவங்க ஃபெராரா அந்த பிளேஸை வந்து ரெயின் பண்ணிட்டு வந்து இருக்காங்களாம். அவங்களோட யங்கான ஒய்ஃப் வந்து லுக்ரீஷியா டி மெடிசி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இருந்திருக்காங்க. டியூக் அல்ஃபான்சோ த செகண்ட் அண்ட் லுக்ரீஷியா டி மெடிசி. அவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் ராபர்ட் ப்ரௌனிங் வந்து இந்த போயமா வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயம்ல வர்ற டியூக் அண்ட் டச்சஸ், டியூக்கோட ஒய்ஃபை தான் டச்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே வந்து இந்த லுக்ரீஷியா அண்ட் அல்ஃபான்சோ இவங்களை வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எழுதியிருக்காரு ராபர்ட் ப்ரௌனிங். இந்த லுக்ரீஷியா இருக்காங்கல்ல, ரொம்ப ஏர்லி டைம்லயே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து பாய்சன் வச்சு அந்த டியூக் வந்து கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்லாம் அந்த டைம்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஸோ அந்த பேக்ரவுண்டை எடுத்து இந்த மோனோலாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க ராபர்ட் ப்ரௌனிங். இந்த போயமோட எபிகிராஃப் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிகிராஃப் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம், ஒரு வாக்கை வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன் மாதிரியோ லிட்ரேச்சர்ல இருக்க ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைனையோ அவங்க வந்து கோட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து எபிகிராஃப்னு சொல்லுவாங்க. இந்த போயம் இருக்குல்ல, அதோட எபிகிராஃப் என்ன அப்படின்னா ஃபெராரா. இவர் வந்து டியூக் அல்ஃபான்சோ த செகண்ட் வந்து ஃபெராராவை தானே ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபெராரா அப்படின்னு சொல்லி தான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அந்த ஃபெராரா பிளேஸோட 5th டியூக்கா வந்து இருந்திருக்காராம். அண்ட் இவங்களோட அந்த ரியல் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான டியூக். அவரோட நேம் வந்து அல்ஃபான்சோ. அவர் ரொம்ப ஒரு யங்கான கேர்ள் லுக்ரீஷியா வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. லுக்ரீஷியா நல்லா ரிச்சான ஃபேமிலியில இருந்தா வந்திருக்காங்க. லுக்ரீஷியாவோட ஃபேமிலி நேம் தான் மெடிசி அப்படிங்கிற ஃபேமிலி நேமா வந்து இருந்திருக்கு. அண்ட் இந்த கேர்ள் வந்து ரொம்ப கைண்ட் அண்ட் ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள். இருந்தாலும் இந்த டியூக் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா இந்த கேர்ள் வந்து நம்மளோட லெவலுக்கு வந்து இல்லை, இவருக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரைட்ஃபுல்லான ஒரு பர்சன். அவரோட ஃபேமிலி வந்து நல்ல நோபல் ஃபேமிலி, ரொம்ப ஓல்டஸ்ட் ஜெனரேஷன்லேருந்தே தொடர்ந்துக்கிட்டே இருக்க ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இந்த கேர்ள் வந்து வந்திருக்கதா அவருக்கு வந்து பிடிக்கலை. அதனால மோஸ்ட்டாக அந்த டியூக் வந்து அந்த டச்சஸை வந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காரு. சேடாக அந்த கேர்ளுமே கூட ரொம்ப யங்கான ஏஜில் வந்து இறந்து போயிடுறாங்க. சிக்னஸ்னால தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் என்ன ரூமர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டியூக் தான் பாய்சன் வச்சு அவங்கள கொன்னுட்டாங்க
அப்படின்னு ஒரு ரூமர் வந்து இருந்திருக்கு. அண்ட் இந்த லுக்ரீஷியா இறந்தோடனே அந்த டியூக் வந்து ஒரு பிரின்சஸை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பிரைடை வந்து தேட வந்து ஆரம்பிச்சிட்டாராம். இந்த போயம்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூக் தான் அந்த டிராமாட்டிக் மோனோலாக நமக்கு வந்து கொடுக்குறாரு. அவர் யாருக்கிட்ட பேசுறாரு அப்படின்னா ஒரு கவுண்ட் கிட்ட பேசுறாரு. அந்த கவுண்ட் வந்து ஒரு கிங்கோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வந்திருக்காங்களாம். அந்த கிங்கோட டாட்டரை இந்த டியூக் வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருக்காரு. ஸோ அதனால அந்த கிங் கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்க இந்த கவுண்ட் வந்து இங்க வந்து செக் பண்றாரு. இவரோட ஹவுஸ் ஹோல்ட்லாம் எப்படி இருக்கு, அவரோட பேலஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. வரும்போது தான் இந்த ஸ்பீச்சை வந்து இந்த டியூக் அல்ஃபான்சோ வந்து கொடுக்குறாராம். அவரோட லாஸ்ட் டச்சஸோட ஒரு போர்ட்ரைட், ஒரு பெயிண்டிங் வந்து அவரோட வீட்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அந்த டச்சஸை பற்றி இந்த டியூக் வந்து அந்த கவுண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ ரியல் ஸ்டோரியில் பார்த்தோம்ல, இந்த லுக்ரீஷியா வந்து இறந்து போனோன்னே அந்த டியூக் வந்து ஒரு பிரின்சஸை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்காருன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரொபோசலுக்காக வந்த ஒரு கவுண்ட் கிட்ட தான் இந்த டியூக் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து ராபர்ட் ப்ரௌனிங் வந்து கொண்டு போயிருக்காங்க. நம்ம இந்த போயம் லைன்ஸ்குள்ளே வந்து போவோம். டெக்ஸ்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த எபிகிராஃப் தான் இருக்குது. ஃபெராரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது. தென் அந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். That's my last duchess painted on the wall, looking as if she were alive. அந்த கவுண்ட் கிட்ட இவர் வந்து சொல்றாரு. அந்த கவுண்ட் வந்து சைலண்டான லிசனரா மட்டும் தான் இருப்பார். எதுவுமே அவர் வந்து பேச மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுறது வந்து இந்த டியூக் தான் பேசுறாரு. அங்க பாத்தீங்களா அந்த வால்ல ஒரு பெயிண்டிங் வந்து இருக்குது. இதுதான் என்னோட லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னா அந்த டச்சஸ் வந்து இப்போ வந்து உயிரோட இல்லை. இதுதான் என்னோட லாஸ்ட் டச்சஸ். பாருங்க அந்த பெயிண்டிங் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த கேர்ள் உண்மையாகவே உயிரோட இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அலைவாக பியூட்டிஃபுல்லாக அந்த பெயிண்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐ கால் தட் எ பீஸ் ஆஃப் ஒண்டர். நவ் Fra Pandol's hands worked busily a day and there she stands. And Duke சொல்கிறாரு, நான் இந்த பெயிண்டிங்கை வந்து ஒரு ஒண்டர்னு தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை வரைஞ்ச பர்சனோட நேமும் இந்த போயமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரா பேண்டோல்ஃப் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் இந்த போர்ட்ரேட்டை வந்து வரைஞ்சிருக்காரு. ஃப்ரா பேண்டோல்ஃப். அண்ட் அந்த ஃப்ரா பேண்டோல்ஃப் வந்து ஒன் டே ஃபுல்லாக பிஸியாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சாரு. அண்ட் இப்போ பாருங்கள் இந்த பெயிண்டிங்கில் என்னோட லாஸ்ட் டச்சஸ் வந்து இருக்காங்க. தேர் ஷீ ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. Will it please you sit and look at her? I said. Fra Pandolf by design for never read. நீங்கள் வேணால் இதில் உட்காந்து அந்த பெயிண்டிங் வந்து எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ளீஸிங்காக உட்காந்து வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃப்ரா பேண்டோல்ஃபோட டிசைன் வந்து அவ்வளோ சூப்பரான டிசைன். அண்ட் அவரோட அந்த பெயிண்டிங்கை வந்து நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸும் கூட பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பெயிண்டிங்கை அப்படியே ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களாம். அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த டியூக் வந்து சொல்கிறாரு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் யூ தட் பிக்சர்ட் கவுண்டனன்ஸ் த டெப்த் அண்ட் பேஷன் ஆஃப் இட்ஸ் earnest glance. அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருமே அந்த போர்ட்ரேட்டை வந்து பார்த்துருக்காங்க. கவுண்டனன்ஸ் அப்படின்னா ஃபேஸ், ஓகேயா? எல்லாருமே அந்த ஃபேஸை பார்த்துட்டு என்ன தான் கேட்பாங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இமோஷன், அந்த டீப்பான இமோஷனை எந்த பெயிண்டராலையுமே வந்து வரைய முடியாது. பட் இதை வந்து சூப்பராகவே அந்த ஃப்ரா பேண்டோல்ஃப் வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நினைப்பாங்களாம். பட் to myself they turn, since none put by the curtain I have drawn for you but I, and seemed as they would ask me if they durst. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸும் கூட இந்த போர்ட்ரேட்டை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த ஃபேஸில் இவ்வளோ டீப்பான இமோஷன்ஸை எவ்வளோ அழகாக அந்த பர்சன் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். பட் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. இஃப் தே டர்ஸ்ட், DURSTன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னா இஃப் தே டேர். அந்த இதோட ஓல்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தைரியம் இருந்தால் என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் யாருக்குமே தைரியம்லாம் கிடையாது. யாருமே என்கிட்ட வந்து கொஸ்டின் வந்து கேட்டதில்லை. பட் அவங்களோட மனசுக்குள்ளே அவங்க வந்து நினச்சிப்பாங்களாம். இந்த பெயிண்டிங்கை வந்து ஒரு கர்டன் வந்து போட்டு வந்து மூடி வச்சுருக்காரு. அந்த கர்டனை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வந்து இந்த டியூக் மட்டும்தான் பண்ணுவார். ஸோ மற்ற யாராலையுமே வந்து நான் ஓப்பன் பண்ணாமல் இதை பார்க்க வந்து முடியாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாரு. How such a glance came there, so not the first.
ஆர் யூ டு டர்ன் அண்ட் ஆஸ்க் திஸ்? ஸோ அந்த கேர்ளோட அந்த பியூட்டிஃபுல்லான கிளான்ஸ், அந்த ஃபேஸில் அவங்க கொடுக்குற அந்த இமோஷன் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களுமே கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி இந்த கவுண்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி வைக்கிறாரு. நிறைய பேர் அந்த ஃபேஸை பார்த்துட்டு இவங்களோட இமோஷன்லாம் எப்படி அழகா வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஸ்டின் கேட்கணும்னு நினைப்பாங்களாம். ஆனால் யாருமே பயந்து என்னை பார்த்து வந்து கேட்க மாட்டாங்க. நீங்களும் இப்போ அதுதானே நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கவுண்ட் கிட்ட வந்து சொல்றாரு. சார், இட் வாஸ் நாட் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் பிரசன்ஸ் ஒன்லி கால்ட் தட் ஸ்பாட். அண்ட் இதில் தான் அந்த அடுத்த அந்த டச்சஸோட கேரக்டர் பற்றி பேச போகிறாங்க. அந்த டியூக் சொல்கிறாரு, இப்போ இவங்க அந்த லேடி வந்து பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிரஷன் ஃபேஸில் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு காரணம் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது. இப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க, நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே நிற்காங்க அப்படின்னா அப்போ அவங்கள பார்த்து நம்ம ஹஸ்பண்ட் பார்த்து கொஞ்சம் ஷையாகவும் ஸோ டீப்பான இமோஷன்ஸ் எல்லாம் ஃபேஸில் வரும்ல. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்டோட ப்ரெசன்ஸ் மட்டும் அந்த பியூட்டிக்கு அந்த இமோஷனுக்கு வந்து காரணம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்டான்ஸால் இருக்க போயம்னா நான் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக லைன்ஸாக வந்து பிரிச்சிருக்கேன். இப்போ நம்ம 2 செட் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்தோம். அந்த ரெண்டோட ஓவரால் மீனிங் வந்து இப்போவே பார்த்துருவோம். முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த டியூக் வந்து அந்த டச்சஸோட போர்ட்ரேட்டை வந்து காட்டுறாங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் டச்சஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த பெயிண்டிங் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவங்க வந்து உண்மையாகவே உயிரோட இருக்க மாதிரியே இருக்குது. நான் இந்த பெயிண்டிங் என்ன சொல்வேன் அப்படின்னா ஒரு ஒண்டர்னு தான் சொல்லுவேன். இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சவர் வந்து ஃப்ராப் ஆண்டோல்ஃப் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவர் பிஸியாக கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சாரு. இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த பெயிண்டிங் வந்து இருக்குது. உங்களுக்கு ப்ளீஸிங்காக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கூட உட்காந்து அந்த பெயிண்டிங்கை வந்து பாருங்கள். இந்த வரைஞ்சது வந்து ஃப்ராப் ஆண்டோல்ஃப். அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேரும் கூட இந்த பெயிண்டிங்கை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கவுண்டனன்ஸ், அந்த ஃபேஸில் வந்து இவ்வளோ டீப்பான இமோஷன் அண்ட் பேஷன்லாம் எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பயந்துருவாங்க, யாருமே என்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. உங்களுக்கும் கூட இப்போ அதுதான் வந்து தோணும். இவங்களோட அந்த ஃபேஸில் இருக்க அந்த க்ளோ, கிளான்ஸ், இமோஷனுக்கெலாம் காரணம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் கேட்கணும்னு தோணுது தானே? அதுக்கு காரணம் வந்து நான் மட்டும் கிடையாது. ஸோ இதை தான் இந்த 2 செக்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் செட் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்ப்போம். இதில் அந்த டச்சஸோட கேரக்டர் பற்றி அந்த டியூக் என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு, ஸோ அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தோம் அப்படின்னா அந்த டியூக்கே ஒரு ப்ரைட்ஃபுல்லான ஒரு ஆள் தான், செல்ஃப் அப்சஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன் தான். அவர் வந்து அந்த டச்சஸை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஃப் ஜாய் இன் டு த டச்சஸ் சீக் பெர்ஹாப்ஸ் ஃப்ராப் ஆண்டோல்ஃப் சான்ஸ் டு சே ஹெர் மேண்டில் லேப்ஸ் ஓவர் மை லேடிஸ் ரிஸ்ட் டூ மச். என்னோட டச்சஸோட அந்த கன்னத்தில் பாருங்க, அவ்வளோ ஜாய் வந்து தெரியுது. அவங்களோட சீக்கில் வந்து அவ்வளோ ஜாய் வந்து தெரியுது. இதுக்கு காரணம் வந்து நான் மட்டும் கிடையாது. அந்த ஃப்ராப் ஆண்டோல்ஃப் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, பெயிண்ட் பண்ணும்போது அவர் வந்து கமெண்ட் மாதிரி சொல்லியிருக்காராம், அந்த டச்சஸ் வந்து கையில் வந்து ஒரு மேண்டில் வச்சுருக்காங்க. மேண்டில் அப்படின்னா பெரிய ரோப் மாதிரி. இப்போ இந்த ராணிகள் எல்லாம் பெரிய ஒரு க்ளோக், ஒரு பெரிய ஷால் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேண்டில்னு சொல்கிறாங்க. அந்த மேண்டில் அவங்களோட லேப்ல வந்து போட்டிருக்காங்களாம். அப்படி போடும்போது அந்த லேடியோட ரிஸ்ட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் வந்து மறைஞ்சிச்சான். ஸோ அந்த பெயிண்டர் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ அது வந்து உங்களோட கையை வந்து கொஞ்சம் மறைக்குது, ஸோ அதை லேசாக கொஞ்சம் நகட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஆர் பெயிண்ட் must never hope to reproduce the faint half flush that dies along her throat. அண்ட் இன்னொரு கமெண்ட்ரியும் கூட கொடுத்துருக்காரு. அந்த லேடியோட நெக்கில் ஒரு சாஃப்டான ஒரு ப்ளஷ் வந்து இருக்குது. ப்ளஷ் அப்படிங்கும்போது கொஞ்சம் இப்போ நம்ம வெக்கப்பட்டு சிரித்தோம் அப்படின்னா கண்ணோம்ல செவக்கோன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் ப்ளஷ். இவங்களோட அந்த த்ரோட் இருக்குல்ல, அந்த நெக்கு, அதில் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ப்ளஷ் மாதிரி ஒன்று வந்து இருக்குது. ஸோ அந்த பெயிண்டர் வந்து சொல்லியிருக்காரு, இதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு அந்த டச்சஸ் வந்து சிரிச்சாங்களாம். அந்த டச்சஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்க வந்து கர்ட்டசி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்களாம். ஸோ இதுதான் அந்த ஸ்பாட் ஆஃப் ஜாய்க்கு வந்து காரணம். அந்த பெயிண்டிங்கில் என் டச்சஸ் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு காரணம் வந்து நான் கிடையாது, அந்த பெயிண்டர் தான் காரணம். ஸோ அந்த டச்சஸோட கேரக்டரை கொஞ்சம் இதில் வந்து அசாசினேட் வந்து பண்ணுறாங்க. இதை இவர் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பாட் ஆஃப் ஜாய். ஸ்பாட் ஆஃப் ஜாய் அப்படிங்கும்போது அந்த டச்சஸ் வந்து எதுக்காக அதில் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பெயிண்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதோட கண்டினியூஷனே பார்ப்போம். ஷீ ஹேட் எ ஹார்ட், how shall I say,
டூ சூன் மேட் கிளாட். அந்த டச்சஸோட ஹார்ட் வந்து எப்படிப்பட்ட ஹார்ட் அப்படின்னா ஈஸியாகவே எல்லா விஷயத்துக்குமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஹார்ட்டாக வந்து இருக்குது. டூ ஈஸிலி இம்ப்ரெஸ்டு, ஈஸியாக அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாமா. ஷீ லைக்ட் வாட் எவர் ஷீ லுக்ட் ஆன் அண்ட் ஹர் லுக்ஸ் வென்ட் எவ்ரிவேர். இந்த டச்சஸ் வந்து எதெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே பிடிக்குமா. அண்ட் இவங்க வந்து எவ்ரிவேர் எல்லா இடத்தையுமே வந்து பார்க்குறாங்க. இதில் வந்து கொஞ்சம் அந்த டியூக் வந்து இவங்களை அக்யூஸ் தான் பண்ணுறாங்க. லைக் நிறைய மென்னை பார்த்தாலும் கூட இவங்களுக்கு வந்து உடனே அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஈஸியாக இவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து கிடைச்சிருது அப்படிங்கிற மாதிரி அந்த டியூக் வந்து இந்த டச்சஸை கொஞ்சம் அக்யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹார்ட் வந்து ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகிரும், ஈஸியாக ஹாப்பி ஆயிரும். அண்ட் ஷீ லுக்ஸ் எவ்ரிவேர், எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமா. அண்ட் ஷீ லுக்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சார், இட் வாஸ் ஆல் ஒன். மை ஃபேவர் அட் ஹர் பிரெஸ்ட், the dropping of the daylight in the west, the bough of cherry some officious fool broke in the orchard for her, the white mule she rode with around the terrace, all and each would draw from her alike the approving speech. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டச்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்று தானா. மை ஃபேவர் அட் ஹர் பிரெஸ்ட் அப்படின்னா அவங்களோட கிளாதிங்கில் அந்த பிரெஸ்ட் சைடில் இவர் ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு. இவர் நல்ல ஒரு பணக்கார பர்சன் அப்படி இல்லை, ஸோ ஒரு பெரிய ஒரு ப்ரூச் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அதை அவங்க வந்து வியர் பண்ணியிருக்காங்க அந்த டச்சஸ். அதுவும் அவங்களுக்கு ஒன்று தான். அண்ட் த ட்ராப்பிங் ஆஃப் த டே லைட் இன் த வெஸ்ட் சைடில் டெய்லி வந்து சன் செட் ஆகும்ல, அந்த ஒரு இமேஜரி கொடுத்துருக்காங்க. த பவ் ஆஃப் செரி சம் அஃபீஷியஸ் ஃபுல் broke in the orchard for her. என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு அஃபீஷியஸ் சர்வெண்ட் வந்து இருப்பார்ல, அந்த சர்வெண்ட் வந்து போயிட்டு எங்களோட ஆர்ச்சர்ட், எங்களோட பழத்தோட்டத்தில் போயிட்டு செரிஸை வந்து அப்படியே பறிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த விஷயமா அவங்களுக்கு ஒன்று தான். த ஒயிட் மியூல் ஷீ ரோட் வித் ரவுண்ட் த டெரஸ் ஆல் அண்ட் ஈச். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டச்சஸ் வந்து ஒரு ஒயிட் மியூல் வந்து வச்சுருக்காங்க. மியூல் அப்படின்னா ஹார்ஸ் அண்ட் டாங்கி, ரெண்டுக்கும் இடையில இருக்க ஒரு ப்ரீட் மாதிரி இருக்கும். ஹார்ஸ் அளவுக்கு ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது. அந்த மியூலை இவங்க வந்து அந்த பேலஸோட டெரஸ்ல எடுத்து ரவுண்ட் பண்ணுவாங்களாம். இதுவும் அவங்களுக்கு அதே மாதிரியான சந்தோஷத்தை தான் கொடுக்குமா. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் ஒன்று தான். நான் வந்து என்னோட ஃபேவராக கொடுத்த அந்த கிரேட்டான விஷயமும் ஒன்று தான். தென் பாருங்க, all and each would draw from her alike the approving speech or blush at least. அண்ட் இவங்க யார்கிட்ட பேசினாலுமே அந்த ஸ்பீச்சில் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷ் வந்து வருமா. முக்கியமாக மென் கிட்ட பேசுகிறாங்கன்னு வைங்களேன், இவங்களோட கன்னத்தில் அந்த ப்ளஷ் வந்து தானாகவே அந்த வருமா. ப்ளஷ் அப்படிங்கும்போது அந்த கண்ணை வந்து செவக்கிறது, அவங்களுக்கு அந்த ப்ளஷ் வந்து நேச்சுரலாகவே வந்து வருது. ஷீ தேங்க்ட் மென் குட் but thanked somehow I know not, as if she ranked my gift of a 900 years old name with anybody's gift. அண்ட் இவங்க என்னவும் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மென் கூடலாம் பேசுகிறாங்கல்ல, பேசும்போது அவங்க கன்னத்தில் வந்து ப்ளஷ் வந்து வருது. அண்ட் அந்த மென் எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து தேங்க்கும் பண்ணுவாங்களாம். யார் என்ன இவங்ககிட்ட வந்து பேசினாலும் அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லக்கூடிய கர்ட்டஸியும் கூட அந்த டச்சஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அவங்க எல்லா மென்க்குமே வந்து தேங்க்யூவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டியூக் என்ன அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டியூக்கோட ஃபேமிலி ரொம்ப ஒரு ஏன்ஷியன்டான ஃபேமிலி, 900 years old பழமையான ஒரு ஃபேமிலி தான் இந்த டியூக்கோட ஃபேமிலியாக வந்து இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, இப்படி மற்ற மென் எல்லாரும் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டும் அவங்களுக்கு ஒன்று தான். நான் வந்து எவ்வளோ ஒரு நோபலான கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கேன், என்னோட ஃபேமிலியோட நேமையே இந்த டச்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். அது எப்படி என்னோட கிஃப்ட்டும் மற்றவங்களோட கிஃப்ட்டும் வந்து ஒரே மாதிரி வந்து ஆகும், என்னையும் மற்றவங்களையும் இந்த டச்சஸ் வந்து எப்படி ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காரு. Who would stoop to blame this sort of trifling? ஸ்டூப் அப்படின்னா கொஞ்சம் குனிறது. இந்த மாதிரி இந்த டச்சஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லணும், நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பட் எனக்கு வந்து ரொம்ப ப்ரைடு வந்து இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அவகிட்ட போயிட்டு சொன்னேன் அப்படின்னா அது வந்து ஒரு என்னோட அந்த ப்ரைடுக்கு ஒரு இழுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. திஸ் சார்ட் ஆஃப் ட்ரைஃப்ளிங் அப்படின்னா ட்ரிவியலான மேட்டர்ஸ். இதை பற்றிலாம் நான் போயிட்டு அவகிட்ட பேச முடியுமா. ஸோ இந்த ப்ளேம் பற்றிலாம் அந்த டச்சஸ் கிட்ட நான் போயிட்டு ஸ்டூப் பண்ணி பேச மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த டச்சஸ் கிட்ட இவரோட அந்த ப்ரைடுக்காக இவர் வந்து இறங்கி வந்து போக மாட்டாராம். எதுக்காக இறங்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் லைன்ஸில் பார்ப்போம். முதல்ல இதோட ஓவரால் ரீகேப் வந்து பார்த்துருவோம். அந்த பெயிண்டிங்கில் அந்த டச்சஸோட சீக்கில் இருக்க அந்த ஸ்மைலுக்கு காரணம் வந்து ஃப்ராப் அண்டோல்ஃப் வந்து சம் கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் காரணமாக அவங்களோட அந்த மேண்டில் வந்து அந்த லேடியோட ரிஸ்ட்டை டூ மச் கவர் பண்ணுது அப்படிங்கிற
அப்படிங்கிறத அவர் சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட த்ரோட்டில் இருக்க அந்த ஃபெயிண்டான ஒரு ஹாஃப் அந்த ப்ளஷ் கலரில் இருக்கிறத அவரால் பெயிண்டிங்கில் வரைய முடியாதுன்னு சொன்னாராம். ஸோ இதெல்லாம் கேட்டு தான் அந்த லேடிக்கு வந்து ஸ்பாட் ஆஃப் ஜாய் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த டச்சஸோட ஹார்ட் எப்படி இருக்குன்னு பேசியிருக்காரு. அவங்களோட ஹார்ட் வந்து ஈஸியாகவே எல்லாத்துக்கும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஹார்ட்டாக இருக்குது. ஈஸியாகவே அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து இம்ப்ரெஸ் வந்து ஆகிடுவாங்களாம். அண்ட் இந்த டச்சஸ் வந்து எல்லா இடத்தையும் பார்ப்பாங்களாம். எதெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து பிடிக்குமா. அண்ட் ஷீ லுக்ஸ் எவ்ரிவேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவரோட ஃபேவரும் மற்ற சின்ன சின்ன விஷயங்களும் அவங்களுக்கு ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 இது வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அவங்களுக்கு கொடுத்த என்னோட கிரேட்டஸ்ட் ஃபேவரை அவங்க பிரெஸ்ட்டில் வியர் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு ஒன்று தான். அண்ட் சன் வந்து ஈவினிங் செட் ஆகும், அதுவும் ஒன்று தான். என்னோட ஆஃபீஸ் பாய் யாராவது வந்து செரீஸை வந்து ஆர்ச்சர்டில் போயிட்டு பறிச்சுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு ஒன்று தான். அண்ட் அவங்க ஒரு ஒயிட் கலர் மியூல் வச்சுருக்காங்க. அந்த மியூல் வச்சு டெரஸில் வந்து ரவுண்ட் பண்ணுவாங்களாம். அதுவும் அவங்களுக்கு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் இவங்க வந்து யார்கிட்ட பேசும்போதும் ஒரு நல்ல ஒரு அப்ரூவிங்கான ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இவங்க வந்து பேசுவாங்களாம். அவங்களோட கன்னத்தில் அந்த ப்ளஷ் வந்து வந்துருமா. அண்ட் மென் எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து தேங்க் பண்ணுவாங்களாம். அது எப்படி இவங்க வந்து தேங்க் பண்ண முடியும்? நான் கொடுத்துருக்க கிஃப்ட்டும் அவங்க கொடுத்துருக்க கிஃப்ட்டும் வந்து ஒன்றா. நான் இந்த டச்சஸ்க்கு வந்து 900 இயர் ஓல்டு ஃபேமிலி நேமை கிஃப்டாக வந்து கொடுத்துருக்கேன். அது எப்படி மற்றவங்களோட கிஃப்டோட ஈக்குவல் ஆக முடியும்? இதெல்லாம் நான் அவங்ககிட்ட போய் சொல்லலாம், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் அது வந்து என்னை வந்து நான் வந்து தாழ்த்திக்கிற மாதிரி. ஸோ அதை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் லைன்ஸில் இந்த டியூக் சொல்கிறாரு, என்னால் போயிட்டு அந்த டச்சஸ் கிட்ட இதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் நீ மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பட் என்னோட ப்ரைட்லேருந்து நான் வந்து இறங்கி வந்து வரமாட்டேன். ஸோ அதை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் எவ்வளோ ஒரு ப்ரௌடான பர்சனாக இருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். இன் ஸ்பீச் விச் ஐ ஹாவ் நாட் டு மேக் யோர் வில் குவைட் கிளியர் டு சச் அண்ட் ஒன் அண்ட் சே. அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என் மைண்டில் இருக்க அந்த விஷயத்தை கிளியராக உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். நான் என்ன நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பட் என்னால் உன்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து சொல்ல முடியலை. இன் ஸ்பீச் விச் ஐ ஹாவ் நாட் அப்படின்னா நான் வந்து நினைப்பேன், என்னோட ஸ்பீச்சில் வந்து இப்படிலாம் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி நினைப்பேன். உன்னோட வில்லை வந்து கரெக்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். குவைட் கிளியர் டு சச் அண்ட் ஒன் அண்ட் சே ஜஸ்ட் திஸ். என்னால் வந்து ஆனால் உன்கிட்ட வந்து அது கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஸோ என் மைண்டில் என்ன இருக்குன்னு நான் சொல்லணும்னு நினைப்பேன் உன்னை மாற்றுறதுக்காக. பட் அதை வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆர் தட் இன் யூ டிஸ்கஸ்ட் மீ ஹியர் யூ மிஸ். எதெல்லாம் உன்னோட பிஹேவியரில் எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப அருவருப்பாக இருக்குது, நான் டிஸ்லைக் பண்ணக்கூடிய பிஹேவியராக இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி நான் நினைப்பேன், ஆனால் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆர் தேர் எக்ஸீட் த மார்க் அண்ட் இஃப் ஷீ லெட். எக்ஸீட் த மார்க் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து இந்த லேடி வந்து ரொம்ப ஓவராக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அந்த எக்ஸீட் த மார்க்கான பிஹேவியரும் கூட நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி நினைப்பேன். அண்ட் இஃப் ஷீ லெட் ஹெர் செல்ஃப் பி லெசன்ட் ஸோ நார் பிளெயின்லி செட். உனக்கு வந்து சரியான லெசன்ஸ் வந்து கொடுக்கணும், கரெக்டாக பிளெயினாக நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு சொல்லி நினைப்பேன். ஹெர் விட் to yours forsooth and made excuse even then would be some stooping and I choose. அந்த லேடியோட விட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து மாற்றணும்னு சொல்லி நினைப்பேன். ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி ஏதாவது கிடச்சா உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லி நினைப்பேன். பட் நான் எவ்வளோ ஒரு பெரிய பர்சன், நான் என்னோட லெவல்ல இருந்து ஸ்டூப் ஆகி உங்ககிட்ட வந்து இப்படிலாம் பேசலாமா? அண்ட் கடைசியாக நான் எதை தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து இந்த ட்ரிவியல் மேட்டர்ஸ் பற்றிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அது என்னோட அந்த நோபல் ஃபேமிலியை வந்து தாழ்த்துற மாதிரி ஆகிரும். ஸோ எதுவும் நான் வந்து சொல்லலை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன் ஸ்பீச் அந்த டச்சஸ் கிட்ட போயிட்டு எனக்கு உன்னோட அந்த கேரக்டர்லாம் பிடிக்கலை அப்படிங்கிறத கிளியராக நான் வந்து சொல்லணும்னு சொல்லி நினைப்பேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நான் நினச்சிருந்தா என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அந்த லேடியோட கேரக்டர் வந்து எதெல்லாம் என்னை டிஸ்கஸ்ட் பண்ணுது, அருவருக்கிற மாதிரி செய்யுது, அண்ட் எதெல்லாம் ரொம்ப எக்ஸீடிங்காக அந்த லேடி வந்து அந்த மார்க்குக்கு மேலே வந்து பண்ணுறாங்க, அதெல்லாம் பற்றி உனக்கு நல்ல லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து சம் செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னோட விட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நினைப்பேன். பட் கடைசியாக எனக்கு வந்து என்ன தான் எக்ஸ்கியூஸ் வந்து வருது அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி என்னோட லெவல்ல இருந்து கீழே வந்து நான் உன்கிட்ட வந்து பேச முடியும். ஸோ கடைசியாக நான் அதை வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நெவர் டு ஸ்டூப். ஓ சார், ஷீ ஸ்மைல்ட், நோ டவுட்.
whenever I passed her, but who passed without much the same smile this grew. And இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ நான் என்னோட லெவல்ல இருந்து நான் இறங்கி நான் அவங்ககிட்ட வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அண்ட் இந்த டச்சஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கு. அவங்கள யாரை பார்த்தாலுமே வந்து இந்த டச்சஸ் வந்து சிரிப்பாங்களாம். அந்த டச்சஸ் யாரெல்லாம் பாஸ் பண்ணி போகிறாங்களோ அவங்கள பார்த்துலாம் சிரிப்பாங்களா, அதே சேம் ஸ்மைல் தான் கொடுப்பாங்களாம். நான் வந்து பாஸ் ஆகி போகிறேன், அதே சேம் ஸ்மைல் தான் எனக்கு கிடைக்குது. ஒரு நார்மல் பர்சன் வந்து பாஸ் ஆகி போகிறான், அவனுக்கும் இந்த சேம் ஸ்மைல் தான் கொடுக்குது. அண்ட் இது வந்து வளர்ந்துட்டே போச்சு, இது வந்து வளர்ந்துட்டே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஐ கேவ் கமெண்ட்ஸ் தென் ஆல் ஸ்மைல் ஸ்டாப்ட் டுகெதர் தேர் ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் இஃப் அலைவ். அண்ட் இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கமாண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்மைல் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு, அந்த கமாண்டுக்கு அப்புறம் அந்த டச்சஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது இதில் வந்து டினோட் பண்ணுறாங்க. ஐ கேவ் கமெண்ட்ஸ் தென் ஆல் ஸ்மைல் ஸ்டாப் டுகெதர். அண்ட் இப்போ பாருங்க, அந்த போர்ட்ரைட்ல உண்மையா இருக்க பர்சன் மாதிரி அழகா வந்து சிரிச்சிட்டு இருக்கா. will it please you rise, we will meet the company below. இவ்வளோ நேரம் அந்த விசிட்டர் வந்து வந்திருந்தார்ல, அந்த கவுண்ட் முதல்ல பார்த்தோம். இதில் உட்காந்து வந்து பாருங்க இந்த பெயிண்டிங்னு சொல்லியிருப்பாரு. அவர் உட்காந்து வந்து பார்த்துட்டு இருக்கும் போது இவ்வளோ விஷயத்தை இவர் வந்து பேசியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து பார்த்தாச்சா, எந்திரிங்க நம்ம போவோம், கீழே நிறைய பீப்புள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம அவங்க கிட்ட போவோம், வாங்க எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தென் ஐ ரிப்பீட் the count your masters known munificence. அண்ட் அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து கீழே வந்து இறங்கி போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்குமோ அந்த கவுண்ட் கிட்ட பேசுகிறாரு. உங்களோட மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் வந்து ரொம்ப முனிஃபிசன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன். முனிஃபிசன்ஸ் அப்படின்னா ரொம்ப ஜெனராசிட்டி. அவரோட பொண்ணை தானே மேரேஜ் பண்ணதுக்கு இருக்காரு. ஸோ அந்த அவரோட ஜெனராசிட்டி பற்றி பேசுகிறாராம். அப்போ தான் அவரோட பொண்ணுக்கு நிறைய டவுரிலாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. உங்களோட கவுண்ட் வந்து அவரோட முனிஃபிசன்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன். இஸ் ஆம்பிள் வாரண்ட் தட் no just pretense of mine for dowry will be disallowed. அவரோட அந்த முனிஃபிசன்ஸ் வந்து உண்மையானது, அதுக்கு நிறைய வாரண்டிலாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது வந்து ஒரு பிரிட்டன்ஸ் ஆனது கிடையாது, ஒரு ஏமாத்துற மாதிரி ஒரு ஜெனராசிட்டி கிடையாது. அவர் உண்மையாகவே ஒரு பணக்காரராக இருந்திருக்காரு போல. ஸோ அது வந்து எனக்கு தெரியும். ஆஃப் மைன் ஃபார் டவுரி வில் பி டிஸ்அலவுட் அப்படின்னா என்ன விதமான ரீசனபிளான டவுரியாக இருந்தாலும் ஐ வில் அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இவராக எதுவும் கேட்கல, ரீசனபிள் அமௌண்ட்டை ஐ வில் அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தோ ஹிஸ் ஃபேர் டாட்டர்ஸ் செல்ஃப் ஆஸ் ஐ வவுட். எனக்கு அவங்களோட டாட்டர் தான் முக்கியம். நான் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஐ அவுட் அப்படின்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். எனக்கு அவங்களோட டாட்டர் தான் முக்கியமே, அவர் தர்ற டவுரி வந்து முக்கியம் வந்து கிடையாது. அவர் என்ன வேணாலும் தரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அட் ஸ்டார்டிங் is my object. Nay, we will go together down, sir. At starting is my object அப்படின்னா அந்த கவுண்டோட டாட்டரை மேரி பண்ணணும், அதுதான் என்னோட அப்ஜெக்டிவாக வந்து இருக்குது, டவுரி வந்து கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம அப்படி கீழே வந்து சேர்ந்தே வந்து போவோம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. நோட்டீஸ் நெப்டியூன் தோ taming a sea horse, though a rarity, which Claus of Innsbruck காஸ்ட் இன் பிரான்ஸ் ஃபார் மீ. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்குது, அதையும் நோட்டீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கவுண்ட் கிட்ட சொல்கிறாரு. அது யாரோட ஸ்டாச்சு அப்படின்னா நெப்டியூன் அப்படிங்கிறது காட் இருக்காங்கல்ல, அதில் ஒரு பர்சன். இவங்க வந்து சீ காடாக வந்து இருப்பாங்க, சீக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க. அந்த நெப்டியூன் காட் வந்து ஒரு சீ ஹார்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி டேம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்குது. பாருங்க, இதுவும் ஒரு சூப்பரான ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு வந்து பிரான்ஸில் வந்து மேக் பண்ணியிருக்கு. பிரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் இருக்குல்ல, அதில் வந்து மேக் பண்ணியிருக்குது. இதுக்கு வந்து இவர் அண்ட் இந்த ஸ்டாச்சுவை அவருக்கு செஞ்சு கொடுத்த பர்சன் வந்து கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு பர்சன். அந்த கிளாஸ் தான் வந்து இந்த ஸ்டாச்சுவை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட் மாதிரி இருக்கு. கீழே போகும்போது நெப்டியூன் வந்து ஒரு சீ ஹார்ஸை டேம் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்கு. அதையும் பாருங்க, அதுவும் சூப்பரான ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கவுண்ட் கிட்ட பேசிட்டே வந்து போறாரு. இதை செஞ்சது வந்து கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன், இன்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்க ஒரு பர்சன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட இந்த போயம் வந்து முடியுது. லாஸ்டா பார்த்த 2 செக்ஷனோட ரீகேப் வந்து பார்த்துருவோம். நான் யாருக்குமே வந்து ஸ்டூப் பண்ணி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், அப்படி தானே? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த டச்சஸ் வந்து யாரை பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காங்க, என்ன பார்த்தாலும் அதே ஸ்மைல் தான் கொடுக்குறாங்க, மற்றவங்கள பார்த்தாலும் அதே ஸ்மைல் தான் கொடுக்குறாங்க. அதனால நான் ஒரு கமெண்ட் வந்து கொடுத்தேன், அந்த ஸ்மைல் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த டச்சஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ பாருங்க, ஃபோட்டோவில் தான் இருக்காங்க, ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோ பற்றி அப்படியே முடிஞ்சிருச்சு. அண்ட் 2 பேரும் அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு வந்து கீழே வந்து நம்ம போவோம், கீழே நமக்காக வெயிட் பண்ணுறாங்க கம்பெனின்னு சொல்லி இறங்கி வந்து போகிறாங்க. போகும்போது அந்த கவுண்ட் வந்து பேசிட்டு போகிறாங்க.
போகிறாரு. உங்களோட அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப ஜெனரஸான ஒரு பர்சன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து உண்மையான ஜெனராசிட்டி தான். அதுக்கு வாரண்ட் எல்லாம் இருக்குது. நான் வந்து டவுரிலாம் ஒன்று எதிர்பார்க்கல. எனக்கு அவங்களோட டாட்டர் தான் முக்கியம். அதுதான் என்னோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் கீழே போகும்போதே ஒரு ஸ்டாச்சுவை வந்து காட்டுறாரு. அது வந்து நெப்டியூனோட ஸ்டாச்சு. சீ ஹார்ஸை வந்து டேம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சுவாக இருக்குது. ரொம்ப ஒரு ரேரான பீஸ்ன்னு அவரே வந்து சொல்லிக்கிறாரு. அந்த பிரான்ஸில் அந்த ஸ்டாச்சுவை மேக் பண்ணி கொடுத்தது கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவர் இன்ஸ்பர்க்லேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் தான். லைன்ஸ் வந்து நான் வந்து ரீட் பண்ணல, ரொம்ப பிக்காக இருக்கிறதுனால நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்து அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் வந்து கிடைக்கும். அது ஒரு 2 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே நல்ல மைண்டில் வந்து நிற்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். Who is the imaginary painter mentioned in the poem My Lost Duchess? The options are the Duchess, Fra Pandolf, Lawrence, Alfonso II, and the correct answer is Fra Pandolf. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.